ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஆக்டிவிட்டி 2 அதுக்கு உண்டான क्वेश्चन நம்ம பார்க்க போறோம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், உங்க புக்ல இருக்கிறத ரீஃப்ரேஸ் பண்ணிட்டோம், கொஞ்சம் வார்த்தை தெளிவா எழுதிட்டோம். ஏன்னா அது வந்து சந்தேகத்தை கிளப்புற மாதிரி இருக்கு, ஆம்பிகுவஸா இருக்கு. இன்ஃபேக்ட் அது ட்ரிவியல் ஆன்சர் வந்துடும். அந்த புக்ல இருக்கபடி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து என்ன ஆகிடும்னா செட் ஆஃப் ஆல் லைன்ஸ் இந்த XY பிளேனே வந்துடும். அதுக்கான ஆக்டிவிட்டி 2க்கான ஆன்சர் புக்ல இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டா அதை நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் ரீஃப்ரேஸ் பண்ணிட்டோம் மீனிங்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. ஏன்னா ஆக்டிவிட்டி பண்ணுறதோட பர்பஸ் இப்போ தான் கரெக்டாக சர்வ் ஆகும். இப்படி பண்ணிட்டா let A be the set of all lines parallel to x axis in the xy plane and B be the set of all lines in the xy plane. இப்போ நாங்க என்ன பண்றோம், for x in A, y in B. இப்போ என்ன பண்றோம், அந்த A க்கும் B க்கும் இடையில ரிலேஷன் டிஃபைன் பண்றோம். R-ங்கிறது என்னது, is a relation from A to B defined by x related to y if x is perpendicular to y. இருந்தா x is perpendicular to y. If in that case find the range of R. இப்போ இங்க கொடுத்திருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல எழுதிடுவோம் பாருங்க. இப்போ இங்க என்ன பண்ணுங்க, x axis ஒரு x axis போட்டுக்கோங்க, y axis போட்டுக்கோங்க. சோ இது x axis இது y axis. நமக்கு A என்ன கொடுத்திருக்காங்க, set of all lines parallel to x axis. சோ அப்ப நாம என்ன பண்ணலாம், set of all lines parallel to x axis னா இந்த மாதிரி வரும். சோ இதெல்லாம் எங்க வந்துருவான், so இதெல்லாம் லைன்ஸ் parallel to x axis ஆகும். இதெல்லாம் லைன்ஸ் parallel to x axis. so இதான் நமக்கு செட் A, all lines parallel to x axis. இப்போ B-ங்கிறது நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, திருப்பி x axis y axis போட்டுக்கலாம். B-ங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க, இது படி பாத்தீங்கன்னா இது x axis இது y axis. B என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, what is B? The set of all lines in the xy plane. அப்ப xy பிளேன்ல இருக்க எல்லா லைனும் அப்படினா என்ன வரலாம், இந்த லைன் இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், parallel to x axis ஆ இருக்கலாம், parallel to y axis ஆ இருக்கலாம், ஆர் இப்படி இருக்கலாம், குறுக்கால போலாம், எப்படி வேணா போலாம். இந்த மாதிரி இருக்க எல்லா லைன்ஸும் வரும், இந்த மாதிரி இருக்க எல்லா லைன்ஸும் வரும். இதான் இது B, செட் ஆஃப் ஆல் லைன்ஸ். இந்த மாதிரி இருக்க எல்லா லைன்ஸும் வந்துரும். ஆனா நமக்கு என்ன ரிலேஷன் தெரியுமா, ரிலேஷன் பாருங்க, from A to B defined by ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, y ல இருக்க லைனும் x ல இருக்க லைனும் ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன இருக்கணும், பெர்பெண்டிகுலரா இருக்கணும். அப்ப பாருங்க x ல இருக்குறதெல்லாம் என்னது, அதாவது A ல இருக்க லைன்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும் உங்களுக்கு, parallel to x axis இருக்கு, parallel to x axis இருக்கு. கரெக்ட்டா, இங்க இருக்கதெல்லாம் parallel to x axis இருக்கு. அப்பனா இங்க இருக்க ஒவ்வொருத்துக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கணும்னா அவன் என்னவா இருக்கணும் அப்படினா, அந்த ரிலேஷன் இந்த B ல இருக்கவெல்லாம் என்னவா இருக்கணும், இங்க x ல இருக்க இந்த ஒவ்வொரு லைனுக்கும் என்னவா இருக்கணும், பெர்பெண்டிகுலரா இருக்கணும். அப்பனா அவன் எப்படி இருப்பான் இங்க பாப்போமா பாருங்க. இப்போ x axis y axis போட்டுட்டோமா, x axis y axis போட்டுட்டோம். இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இது பாருங்க, this is a line parallel to x axis. இவன் எங்க இருப்பான், A ல இருப்பான். இப்போ பாருங்க, இப்படி ஒரு லைன் போட்டா வச்சுக்கோங்களேன், அவன் என்ன ஆயிடுவான், பெர்பெண்டிகுலரா இருப்பான். யாருக்கு, இந்த லைனுக்கு. அப்ப நமக்கு இந்த பெர்பெண்டிகுலர் லைன்ஸ்லாம் யாரா இருப்பா, இந்த பெர்பெண்டிகுலர் x ஆக்சிஸ்க்கு parallel ஆ இருக்க லைன்ஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கவங்க யாரா இருப்பானா, all lines parallel to y axis. அப்ப range of R, range of R ல யார் வருவா, set of all lines perpendicular to R, set of all lines perpendicular to x axis. R அதே என்ன பண்ணலாம், set of all lines parallel to y axis. இது எப்படி வேணா சொல்லலாம், perpendicular to x axis சொன்னாலும் சரி, parallel to y axis சொன்னாலும் சரி. அப்ப find the range of R. இப்போ பாருங்க, இங்க போற ஒவ்வொரு லைனும் என்னவா இருக்கும், இது பெர்பெண்டிகுலரா இருக்கும், ஒவ்வொரு லைனும் என்னவா இருக்கும், பெர்பெண்டிகுலரா இருக்கும். இப்போ வேற ஏதாவது லைன் இப்படி போட்டிங்க வச்சுக்கலாம், அது வந்து டெஃபினட்டா இந்த லைனுக்கு என்னவா இருக்காது, பெர்பெண்டிகுலரா இருக்காது. சோ இவன் வரமாட்டான். சோ லைன்ஸ் which are parallel to y axis தான் என்ன வரும், அந்த range of R ல வரும். சோ இதான் உங்களுக்கு ஆக்டிவிட்டிக்கான ப்ராப்ளம். இந்த கிராஃப் ஷீட் வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம்,
புரிஞ்சிக்கலாம். நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ that is the answer. So what is the range of R? Range of R is nothing but set of all lines which are parallel to y axis or perpendicular to x axis. அதுதான் அது range of R. Okay. இப்போ இந்த உங்க புக்ல பாருங்க illustration 7. illustration 7 என்ன கொடுத்திருக்கானா ஒரு சோஷியல் சிச்சுவேஷன் கொடுத்திருக்கான். அதாவது மொத்தம் 10 ஃபேமிலிஸ் இருக்கு. A ல இருந்து J வரைக்கும் A B C D E F G H I J ன்னு சொல்லிட்டு மொத்தம் 10 ஃபேமிலி இருக்கு. அந்த 10 ஃபேமிலில வந்து B F I அப்படிங்கிற 3 ஃபேமிலில வந்து ரெண்டு பொம்பளை பசங்க இருக்காங்க. two girl childs. சரிங்களா? பெண் பிள்ளைகள். இங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா D G J அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாய் ஒரு கேர்ள். சரிங்களா? அதுக்கு அப்புறமா A C E H அப்படினா ரெண்டு பாய்ஸ். both children are boys. இங்க one boy one girl இந்த மூணு ஃபேமிலில. இந்த மூணு ஃபேமிலில both the children are girls. இப்போ நம்ம என்ன கேக்குறானா அவன் என்ன பண்ணா சிச்சுவேஷன் கேக்குறான். ஒவ்வொரு 0 நம்பர் ஆஃப் பாய்ஸ் உள்ள ஃபேமிலிஸ் யாரெல்லாம், ஒரே ஒரு பாய் உள்ள ஃபேமிலி எதெல்லாம், ரெண்டு பாய்ஸ் உள்ள ஃபேமிலி எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றான் சிச்சுவேஷனை நம்ம என்ன பண்றான் பிக்சரைஸ் பண்ணி காட்ட சொல்றான். டொமைன் யாரு, கோடொமைன் யாரு அப்படின்னு பாப்போமா அது எப்படின்னு. இப்போ பாருங்க 2 girls அப்படின்னா நான் என்ன பண்ணா क्वेश्चन வந்து எதை பத்தி இருக்கு பாருங்களேன். ரிலேஷன் பாருங்க x related to y means x number of boys in family y. அப்ப क्वेश्चन is about boys தான். boys வச்சு தான் क्वेश्चन கேட்டிருக்கான். அதனால நான் என்ன பண்ணுவேன் இந்த 2 girlsங்கறத நான் என்ன பண்ணுவேன் 0 boys அப்படின்னு மாத்திப்பேன். எவ்வளவு boys மாத்திப்பேன் 0 boys. இப்போ இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் எனக்கு எத்தனை இருக்கு 1 boy இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 2 boys இருக்கு. அப்ப நாம என்ன பண்ணிக்கலாம் இந்த டொமைனை இப்படி ரெடி பண்ணிக்கலாம். டொமைன் என்ன பண்ணிக்கலாம்னா number of children or number of boys என்ன வரும் 0 1 2 அப்படி வந்துரும். இப்போ இத என்ன பண்ணிக்கலாம் கோடொமைன் வந்து என்ன ஆகும் இதுவாயிடும். கோடொமைன் வந்து இதாயிடும். சரியா? இது என்னது ஃபேமிலிஸ். கோடொமைன் வந்து இப்போ நீங்க என்ன பண்ணலாம் 0 பாய்ஸ் உள்ள ஃபேமிலி எதெல்லாம் அப்படின்னு இப்போ நீங்க மார்க் பண்ணி காட்டலாம். எப்படி பாருங்க 0 2 girls are 0 boys. அப்ப இதை ஈஸியா மார்க் பண்ணலாம். 0 is related to these three. இப்போ பாருங்க 0 number of boys in family y என்ன சொல்ல 0 number of boys in family B, 0 number of boys in family F, 0 number of boys in family I. அதே மாதிரி 1 என்ன பண்ணலாம் இந்த மூணுத்துக்கு மேப் பண்ணலாம். So one boy in the family D, one boy in the family G, one boy in the family J. அதே மாதிரி 2 என்ன பண்ணலாம் நீங்க சோ இப்போ இந்த சோஷியல் சிச்சுவேஷன் தான் ஆயிடுச்சு. இப்போ மேத்தமெட்டிக்ஸா இங்க என்ன ஆயிடுச்சு நமக்கு டொமைன் ரெடி ஆயிடுச்சு, கோடொமைன் ரெடி ஆயிடுச்சு அண்ட் ரேஞ்சும் இருக்கு. இதான் ரிலேஷன். திஸ் இஸ் த ரிலேஷன். So this is how ஈஸியா நம்ம என்ன பண்ணோம் டெபிக்ட் பண்ணிட்டோம். சரியா? அப்ப ஒரு சோஷியலாஜிக்கல் சிச்சுவேஷனை நம்ம என்ன பண்ண படம் போய் அழகா மாத்த முடியும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே மாத்தலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதெல்லாம் கூட மாத்தலாம். நம்ம அதெல்லாம் வந்து 10th ஸ்டாண்டர்ட்னால அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணல. நீங்க ஹையர் கிளாसेस போனீங்கன்னா எப்படிலாம் இத வந்து இந்த ரிலேஷன்ஸா நம்மளோட அட்வான்டேஜ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது you will be coming to know. ஓகேவா? ரைட். Thank you. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் எக்ஸாம்பிள் 1.4 உங்க புக்ல இருக்கு. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க எக்ஸாம்பிள் 1.4 ல பாருங்க let A be a set consisting of 3 4 7 8 consisting of 4 elements and B is a set consisting of 3 elements namely 1 7 8 மூணு இருக்கு. நம்ம என்ன கேட்டா which of the following sets பாருங்க R1 ஒரு செட் கொடுத்திருக்கான், R2 ஒரு செட் கொடுத்திருக்கான், R3 ஒரு செட் கொடுத்திருக்கான். இந்த மூணு செட்ல எதெல்லாம் ரிலேஷன் அப்படி நம்மள கேட்டா இந்த மூணு செட் தான் கொடுத்திருக்கான். அந்த மூணு செட்ல எதெல்லாம் ரிலேஷனா குவாலிஃபை ஆகுது அப்படி நம்ம கேக்குறோம். நமக்கு தெரியும் என்ன தெரியும் நமக்கு ரீகால். நம்ம என்ன சொல்லிருக்கோம் ஞாபகம் இருக்கா? ரீகால் என்ன பண்ணுங்க ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். என்னது ரிலேஷன் from A to B. ரிலேஷன் R from A to B is என்ன இருக்கும் a subset of யாரு subset of A cross B that is
R is a subset of A cross B. இந்த definition நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கவே கூடாது. Relation R from A to B is a subset of A cross B. That is R is a subset of A cross B. மறக்க கூடாது. எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு செட்டப் கொடுத்துட்டு அது ரிலேஷனா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது ரெண்டு செட்டுக்கு இடையில கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இல்ல கிராஸ் ப்ராடக்ட் போடணும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இல்லனா கிராஸ் ப்ராடக்ட் இல்ல அத போடணும். பாருங்க 3,1 3,7 3,10 இதர்கா. அப்புறம் 4,1 4,7 4,10 4,1 4,7 4,10 அதே மாதிரி 7 வெச்சு அப்புறம் 8 வெச்சு போட்டோமா. இப்போ என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுவோம். R1 எடுத்துப்போம். R1 ல என்னெல்லாம் இருக்கு பாருங்க. இங்க என்ன கொடுத்திருக்கான், R1 ல 3,7 கொடுத்திருக்கான், 4,7 கொடுத்திருக்கான், 7,10 கொடுத்திருக்கான், அப்புறம் 8,1 கொடுத்திருக்கான். இப்போ நம்ம என்ன செக் பண்ணா போதும், இந்த R1 வந்து A கிராஸ் B க்கு சப்செட்டா இருந்தா இவன் ரிலேஷன், இல்லனா ரிலேஷன் இல்ல. அப்ப செக் பண்ணுவோமா. 3,7 பாருங்க, இங்க 3,7 இருக்கா, இருக்கு. 4,7 இங்க பாருங்க 4,7 இருக்கா, இருக்கு. அடுத்தது 7,10 அடுத்தது 7,10 இங்க பாருங்க 7,10 இருக்கானா, இருக்கா. அடுத்தது 8,1 அடுத்தது 8,1. அப்ப this set R1 is a subset of A cross B. So therefore எல்லாமே இருக்கு, R1 ல இருக்கு எல்லாமே எங்க இருக்கு, A cross B ல இருக்கு. Therefore R1 is a subset of, in fact இங்க இருக்க 4 இங்க இருக்கு plus excess ஆவும் இருக்கு R cross A cross B ல. அதனால proper subset ஆகும். R1 is a proper subset of A cross B. So அப்ப என்ன ஆகும், R1 is a relation. proper subset இல்ல subset ஆ இருந்தா அது என்ன ஆகும், ரிலேஷனா குவாலிஃபை ஆகும். சோ R1 is a relation. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பண்ணணும். இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப செகண்ட் क्वेश्चन ஆன்சர் பண்ண போறோம். 3,1 4,12 இத ஆன்சர் பண்ணுவோம். ஆன்சர் பண்ணுவோமா. இப்போ அந்த R1 அழிச்சுவோம், R2 எழுதிக்கோங்க. R2 எழுதி. what is R2? R2 பாத்தீங்கன்னா 3,1 அடுத்தது 4,12 பாருங்க 3,1 3,1 இருக்கு கரெக்ட்டா. 4,12 இருக்கா பாருங்க, இல்ல. நல்லா பாருங்க, இந்த 12 இருக்குல்ல, இந்த 12 வந்து கோடொமைன்ல இருக்கணும். நமக்கு இங்க கோடொமைன் யார் தெரியுமா, B தான் கோடொமைன். ஏன்னா ரிலேஷன் இஸ் a function from A to B இல்ல. கோடொமைன்ல 12 இல்ல. அப்ப இவன் எங்க இல்ல, 4,12 இந்த எலிமெண்ட் எங்க இல்ல, is not in எங்க A cross B. அது எங்க இல்ல, A cross B ல இல்ல. அப்பனா R2 என்ன வருது, R2 is not a subset of A cross B. அப்ப இந்த R2 வந்து A cross B க்கு சப்செட்டா இருக்காது. அப்ப R2 is not a relation. எங்க நீங்க from A to B. So R2 is not a னா பாருங்க, இங்க இருக்க எலிமெண்ட் எங்க இல்ல, A cross B ல இல்ல. அப்ப R2 என்ன ஆக மாட்டான், A cross B க்கு சப்செட் ஆக மாட்டான். சப்செட்டா போகாத போது R2 என்னவாகாது, ரிலேஷனாக மாறாது, தொடர்பு ஆகாது. சரியா. இப்போ அதே மாதிரி R3 பார்த்தலமா இத அழிச்சுவோம். அழிச்சிட்டு R3 பார்ப்போம். R3 what is R3? R3 பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு, 3,1 sorry 3,7 4,10 7,7 7,8 8,11 அதுக்கப்புறமா 8,7 8,10. So
இதுதான் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இப்போ நம்ம செக் பண்ணணும் whether R3 is a subset of A cross B அப்படின்னு. இப்போ 3,7 இருக்கா பாருங்க, இருக்கு. சரியா? அப்புறம் 4,10 சப்செட்டா இருக்கு. அதுக்கப்புறம் 7,7 இருக்குது. அப்புறம் 7,8 இங்க பாருங்க, எங்கேயுமே இல்லை பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த பாருங்க, இந்த 8 இருக்குல்ல, இந்த எலிமெண்ட் 8 இருக்குல்ல, அது வந்து எங்க எதோட எலிமெண்ட்? இந்த எலிமெண்ட் கோடொமைன்ல இருக்கும். அது 8 இங்க இருக்கா பாருங்க, B ல இல்ல. அப்போ நமக்கு என்ன தெரியுது? this note that 7,8 is not in A cross B. Note that 7,8 is not in A cross B. Yeah, because 8 எங்க இல்ல, B ல இல்ல. 8 எங்க இல்ல, B ல இல்ல பாருங்க. B ல 8 இல்ல. அப்ப 7,8 எங்க வர முடியாது? A cross B க்கு வர முடியாது. அப்ப ஒண்ணே ஒன்னு ஃபெயில் ஆயிடுச்சு இல்ல. நீங்க ஒண்ணே ஒன்னு ஃபெயில் ஆயிட்டாலே போதும், அது என்னவா இருக்காது, ரிலேஷனா இருக்காது. Therefore R3 is not a subset of யாரு? A cross B. அப்பனா so R3 is not a relation. அப்ப இந்த மூணுல யார் ரிலேஷன்? இந்த மூணு செட் கொடுத்திருக்காங்க. அதுல யார் மட்டும் ரிலேஷனா குவாலிஃபை ஆவறா? R1 மட்டும் ரிலேஷனா குவாலிஃபை ஆவறா. R2 R3 என்ன ஆகல, ரிலேஷனா குவாலிஃபை ஆகல. they fail to be, both R2 and R3 fail to be relations. ஓகேவா? ரைட். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 1.5 நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆரோ டயக்ராம் கொடுத்துருக்கான். ஆரோ டயக்ராம் கொடுத்துட்டு நம்மள 3 क्वेश्चन கேட்குறாங்க. என்னன்னா செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதுங்க இந்த ரிலேஷனை. ஆரோ டயக்ராம் வழியாக கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஆரோ டயக்ராம். அந்த ரிலேஷனை செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதுங்க, ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதுங்க, டொமைன் ஆஃப் த ரிலேஷன் எழுதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் என்ன பண்ணணும், ஆரோ டயக்ராம் கொடுத்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்தா நீங்கள் பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது, 5 ரிலேட்டட் டு என்னது 3, 6 ரிலேட்டட் டு 4, 7 ரிலேட்டட் டு 5, 8 யாரோடையும் ரிலேட் ஆகலை. இப்போ நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. 5 இங்கே என்னவா இருக்குது, 3யோட ரிலேட் ஆகிருக்கு. அப்படின்னா 5க்கும் 3க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ? 2. இது 2க்கும் உள்ள வித்தியாசம் வந்து 2. 6க்கும் 4க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2. 7க்கும் 5க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2. அதாவது 5 minus 3 is equal to 2, 6 minus 4 is equal to 2, 7 minus 5 is 2. இது வந்து P ன்னு கொடுத்துருக்கான், இவன் Q ன்னு கொடுத்துருக்கான். அப்ப நீங்க முதல்ல ரோஸ்டர் ஃபார்ம் எழுதிடலாம் ஈஸியா. யாரெல்லாம் இப்போ பாருங்க, வாட் இஸ் த ரிலேஷன் R, ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதிடலாம். இது ஈஸி உங்களுக்கு. என்ன ஆகும், 5,3, அடுத்தது 6,4, இது எழுதிடுவீங்க ஈஸியா. அடுத்தது 7,5. ஸோ இதை எழுதிடுவீங்க, இதை ஈஸியாக எழுதிடலாம். கரெக்டாக ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதிடலாம். இப்போ இதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதுறோம் ஈஸியாக. அது எப்படி எழுதலாம், நம்ம செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதுறதுனா R is equal to, R is nothing but என்ன வரும் நமக்கு, X எல்லாம் எங்க இருக்கணும், P ல இருக்கணும், Y எல்லாம் எங்க இருக்கணும், Q ல இருக்கணும். இப்போ நமக்கு என்ன வரணும், X minus Y is equal to 2 வரணும். such that X எங்க இருக்கணும், P ல இருக்கணும், கமா Y எங்க இருக்கணும், Q ல இருக்கணும். இப்போ இது யாரெல்லாம் ரிலேட் ஆயிரா நீங்க போட்டு பார்த்துக்கலாம். யாரெல்லாம் ரிலேட் ஆயிருப்பா. இப்போ நீங்க என்ன பண்ணலாம், 5 3 இங்க 5 3 போட்டா 2 வந்துரும். இப்போ நான் பாருங்க 5 க்கும் 4 க்கும் ரிலேஷன் கிடையாது. நீங்க 5 4 போட்டா என்ன வரும், 2 வராது, 1 தான் வரும். அப்ப they are not related. பட் 6 4 போட்டீங்கன்னா என்ன வந்துரும், உங்களுக்கு 2 வந்துரும். அதுதான் நான் உங்களுக்கு ட்ரிக் ஐடியா ஒரு க்ளூ கொடுத்தேன். 6 minus 4 எவ்வளவு, 2. 5 minus 3 2. 7 minus, இப்போ சப்போஸ் இத நீங்க x, அப்ப இங்க எனக்கு x இருந்து இங்க y இருந்தா அப்ப x minus y எனக்கு என்ன வரணும், 2 வரணும். அதான் ட்ரிக். அந்த ட்ரிக்கை நீங்க என்ன பண்ணலாம், இங்க யூஸ் பண்ணிக்கலாம். x minus y வந்து 2. ஆனா x எங்க இருக்கணும், p ல இருக்கணும். y எங்க இருக்கணும், q
Q ல இருக்கும். ஓகேவா? இருந்து அதோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் உங்களுக்கு? 2 ஆ போணும். இப்போ பாருங்க வேற எந்த காம்பினேஷன் போட்டாலும் வராது. 8 - 5. 8 5 ஓட டிஃபரன்ஸ் வந்து 3 வந்துரும். 8 - 4 டிஃபரன்ஸ் 4 ஆயிடும். 8 - 3 டிஃபரன்ஸ் 5 ஆயிடும். வராது. இப்போ டொமைன் சொல்லிடலாம் நீங்க. டொமைன்ன்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டொமைன் சொன்னாலே டொமைன் ஆஃப் தி ரிலேஷன் எங்க இருந்து P ல இருந்து Q னா டொமைன் இஸ் a subset of P. அப்ப P ல இருக்க யாரெல்லாம் Q ல இருக்க யாராவது ஒருத்தன ஒரு எலிமெண்டோட ஆவது தொடர்பு இருக்கா அப்படினு பார்க்கணும். இப்ப 5 வந்து 3 ஓட தொடர்பு இருக்கா இல்லையா? அப்ப டொமைன் எழுதிடலாம். டொமைன் ஆஃப் R என்ன வந்துரும் is equal to 5 is related to 3. அப்ப 5 வரும் டொமைன்ல, R ஓட டொமைன்ல. 6 related to 4. சோ அவன் வருவான். 6 is related to 4. அப்புறம் 7 is related to 5. சோ அவனும் வருவான். 8 யாரோடையும் ரிலேட் ஆகல, வர மாட்டான். சோ இதுதான் டொமைன். ஓகே? ஓகேவா? இது திருப்பி சொல்லணுமா? you want me to repeat? இது பாருங்க செட் பில்டர் ஃபார்ம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதணும். அது வந்து நீங்க இங்க இருந்து தான் க்ளூ எடுக்கணும். எல்லாத்துக்கும் உள்ள காமனா இருக்க விஷயம் எதுன்னு பார்க்கணும். 5க்கும் 3க்கும் வித்தியாசம் எவ்வளவு 2, 6க்கும் 4க்கும் வித்தியாசம் எவ்வளவு 2, 7க்கும் 5க்கும் வித்தியாசம் எவ்வளவு 5. அது 7க்கும் 5க்கும் வித்தியாசம் வந்து 2. அந்த அப்ப x-க்கும் y-க்கும் இது x இது y ன்னு எடுத்தா x-க்கும் y-க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு 2. அந்த ஐடியா எடுத்துக்கணும். இதெல்லாம் ஒருவேளை இதெல்லாம் இங்க இருக்கிறதெல்லாம் x ன்னு எடுத்துக்கிட்டு இங்க இருக்கிறதெல்லாம் y எடுத்தீங்கன்னா இந்த x-க்கும் y-க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு வரணும் நமக்கு 2 ஆ இருக்கணும். அப்ப இந்த x எங்க இருக்கணும்? இந்த ஃபர்ஸ்ட் x எங்க இருக்கணும்? P ல இருக்கணும். இந்த y எங்க இருக்கணும்? Q ல இருக்கணும். மறக்காம. சரியா? அந்த வித்தியாசம் 2 ஆவும் இருக்கணும். அதான் வந்து நம்ம செட் பில்டர் ஃபார்ம் எழுதிட்டா ஈஸி. ரொம்ப ஈஸி. இது எப்ப யூஸ் ஆகும்னா when the set becomes infinite set ஆ போகும்போது இப்படி எழுதுறது தான் ஈஸி. ரோஸ்டர் ஃபார்ம்ல எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட முடியாது. இன்ஃபைனைட் செட் ஆ போகும்போது என்ன முடியாத கணமா இருக்க கணம் வந்து கணத்துல இருக்க உறுப்புகள் என்ன முடியாத தன்மை இருக்கும்போது செட் பில்டர் ஃபார்ம் தான் வசதி. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். ஓகேவா? ரைட்.